வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க நெருங்கிய தோழிக்கு போன் பண்றாங்க. எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன் சாமுண்டீஸ்வரி. உன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிரு சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அதுக்கு என்ன, நீ ஃபாரின்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்ல. சரி பரவாயில்ல, இப்ப உன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது கேள்விப்பட்டேன். ரொம்ப வெல் எஜுகேட்டட் பையனை தான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு, ஒரு நாள் கண்டிப்பா நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். உடனே அவங்க சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, நான் இப்ப இந்தியாவுக்கு தான் வந்திருக்கேன், அடுத்து நேரா உன் வீட்டுக்கு தான் வரலாம்னு இருக்கேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ வரதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சரி சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணு அப்படி யாரதான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கறத நானும் பார்க்க வரேன். ஏன்னா ரேவதிக்கு இப்படியெல்லாம் நீ அலைன்ஸ் தேன் அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ வந்து பாரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய நான் சூஸ் பண்ணதுக்கு நீ என்ன ரொம்ப பாராட்டுவ. அவங்க சொல்றாங்க, அப்படியா சாமுண்டீஸ்வரி, சரி நான் வந்து நேர்லயே பாக்குறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஹஸ்பண்ட் கிட்ட, பாத்தீங்களா சாமுண்டீஸ்வரி எப்படி பேசுறான்னு. பொண்ணு ரோகிணிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையே கட்டி வச்சிருக்கா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சரியான முட்டாள், அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ரெண்டாவது உள்ள ரேவதிக்கு எப்படியும் வீட்டு வேலைக்காரனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, நீங்க வேணும்னா பாருங்களேன். உடனே அவர் சொல்றாரு, அது சரி இருக்கட்டும், நம்ம போய் பாப்போம் அப்படின்ட்டு நேரா கிளம்புறாங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு. சாமுண்டீஸ்வரி போனை கட் பண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமா வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன், வாங்க எல்லாரும். எல்லாரும் வராங்க. ராஜராஜ கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சந்தோஷப்படாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்ப ஃபாரின்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வர போறான். அவளோட பொண்ணுக்கு கூட இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆனிச்சு, அதான் இங்க கூட்டிட்டு வரலாம். அப்படியே என்னோட மாப்பிள்ளையும் அவளுக்கு இன்ட்ரோ பண்ண மாதிரி இருக்கும்ல. ராஜராஜா சொல்றாரு, ரொம்ப சூப்பர் சாமுண்டீஸ்வரி. அப்ப நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, அந்த ஃபாரின்ல இருந்து வராங்க, ஸோ உங்களை கண்டிப்பா இன்ட்ரோ பண்ணணும், எதுவும் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. கார்த்தி சொல்றாரு, அவ்வளவுதான் மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் ரெடி பண்றேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க ஒண்ணு இந்த வீட்டோட வேலையாள் கிடையாது, அதுக்குதான் ஒருத்தரை நான் கூப்பிட்டுருக்கேன்னா நவீன் அப்படின்னு. நவீன் அங்க வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி நவீனை பார்த்து, இங்க பாருங்க, ஃபாரின்ல இருந்து வர்றவங்க எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எதிர்பார்ப்பாங்க, அவங்க ஃபுல்லா ஏசிலேயே இருந்தவங்க, அதனால ஏசி ரூம்ஸை ரெடி பண்ணிருங்க, அவங்க சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்க. நவீன் சொல்றாரு, அவ்வளோதானே மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துர்காவை பார்க்க துர்கா நவீனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப துர்கா நினைக்கிறாங்க, இவரு ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொன்னாங்க, இவர் எதுக்கு இங்க வேலைக்காரனா இருக்காரு, இவர்கிட்ட நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ரேவதி அந்த துர்கா நினைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நவீனை பார்த்து, சரி என்ன இவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறீங்க, போங்க. நவீனும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நவீன் வெளியில வந்ததோட துர்கா இங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேரா நவீனை பார்த்து, இங்க பாருங்க, உங்களை யாரு இதெல்லாம் பண்ண சொல்றது? நவீன் கேக்குறாரு, நான் என்ன பண்ணேன்? துர்கா கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரியுது இல்ல, அப்புறம் என்ன, என் காதலை ஏத்துக்க வேண்டியது தானே. துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இந்த லவ்ல எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால நீங்க இதோட விட்டுட்டு நீங்க எதுக்காக இந்த வீட்டுல வந்து இருக்கீங்களோ அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அதனால நீங்க உங்க ஊருக்கு கிளம்புறது நல்லது. அதுக்கு நவீன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்த விஷயத்துல ஜெயிக்காம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஸோ இதை கேட்டதும் துர்கா சொல்றாங்க, இங்க பாரு,
நீ எதுக்காக வந்திருக்கியோ அதுல நீ ஜெயிக்க போறது கிடையாது. என்னை சந்திரா யாராலையும் ஜெயிக்க வராங்க. முடியாது. சந்திரா வந்துட்டு நேரா துர்காவை பார்த்து, துர்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க, துர்கா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை சித்தி. அப்பதான் துர்கா அப்படி தயங்கி போறத நம்ம சந்திரா கவனிக்கிறாங்க. வெளியில நவீன் நிக்கிறத பார்த்துட்டு, என்னது இவன் தேவையில்லாம துர்காட்ட பேசுறான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, ஆகா நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அக்காவை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா நவீன் கிட்ட போயிட்டு, என்ன எங்க வீட்டு பொண்ணு துர்கா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லை மேடம், நான் எதுவும் பேசல. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இதே பெரிய இடத்து சமாச்சாரம், கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்தோமா சம்பளத்தை வாங்கினோமான்னு பார்த்துக்கோ. அவர் சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இந்த துர்காவை வச்சே அடுத்த பிரச்சனையை உண்டாக்கலாம் போலயே, ஸோ இதை பத்தி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு ஒரு கார் வருது. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நின்றுகிட்டு இருக்கும் பொழுது மயில் வாகனம் வந்து சொல்றாரு, அப்பா கார்த்தி, நீ தான் இந்த வீட்டோட மருமக, உன்னை அத்தைய ரொம்ப பெருமையா இன்ட்ரோ பண்ண போறாங்க, பாத்துக்கோ. கார்த்தியும் ஆமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, வந்திருக்கிறவங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க, எங்களை தயவு செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்திடாத. கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஏன் நான் உங்களை நான் அவமானப்படுத்த போறேன்? அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அவங்களுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ அமைதியா வந்து நின்னாலே போதும், அம்மாவே இன்ட்ரோ பண்ணுவாங்க. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த விருந்தாளிகள் வராங்க. சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததோட அவங்க நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி, வீடெல்லாம் எதுவுமே மரமா அப்படியே இருக்கு, எனக்கு பழைய காலத்து ஞாபகம் எல்லாமே வருது. இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி, நீ இன்னும் மாறாம அப்படியே இருக்கியே. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நான் எப்படி மறப்பேன்? என்னோட பழைய விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆதாரமே. அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? நீ வேணா உன் ஃபேமிலியை மறந்துட்டு ஃபாரின் போயிருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா? எனக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். சரி, உன் பொண்ணுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆகியிருக்குன்னு சொன்னீங்கல்ல, மாப்பிள்ளை எந்த ஒரு காரு? அவங்க சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ரொம்ப பெரிய பணக்காரரு, அதோட ரொம்ப படிச்சவரும் போகிற. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஓ அப்படியா? அப்போ அவங்க கேட்குறாங்க, சரி உன் பொண்ணு ரேவதிக்கும் ரீசெண்டாக கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் உன் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி, உன் பொண்ணோட புருஷன் எங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுவும் அங்கே நிற்கிறாரே அவர் தான். அவங்களும் ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சார், ஹாய், எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட சந்திரா டக்குன்னு சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க சந்திரா பார்த்து, இப்போ நீங்கள் எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களே, ஆனா அவருக்கு கொஞ்சமாவது புரியுதான்னு கேட்டு பேசுறீங்களா? பேசுறவங்க பேசினா மட்டும் பத்தாது, அதை கேட்குறவங்களுக்கும் புரியுதா என்னன்னு தெரியணும்ல, அதை தெரிஞ்சு பேசுங்க. இதை கேட்டதோட அவங்க அதிர்ச்சியாகி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி, உன் மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதா? பார்க்க ரொம்ப டீசெண்டா இருக்காரு. சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, ஆமா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரு இந்த வீட்டோட டிரைவர், அவரை தான் சாமுண்டீஸ்வரி அக்கா அந்த ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி, சாதாரண வீட்டு வேலைக்காரனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா? என்ன சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல போல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி பேரதிர்ச்சியாகி உட்கார்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உனக்கு இருக்கிற பணத்துக்கும் திறமைக்கும் உன் பொண்ணு ரேவதிக்கு ஒரு பெரிய இடத்துல தான் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இப்படி படிக்காத ஒரு முட்டாள ஒன்னு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை பார்த்து கிராமத்தாளு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இங்கிலீஷ்லயே. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி கார்த்தியை பார்த்து, பாத்தியா, இந்த அவமானம்லாம் எனக்கு தேவையா? மகேஷ்னாச்சும் கொஞ்சமாவது படிச்சவரு, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், ஆனா உன்னால இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியுதா? அத்தனை பேருக்கு முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்ப அவங்க நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, உன் லைஃப் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாமுண்டீஸ்வரி, நீ எல்லா விஷயத்துலையுமே விவரமா இருப்ப, ஆனா இந்த விஷயத்துல இப்படி கேவலமா யோசிப்ப அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் பொண்ணுக்கு குணமான மாப்பிள்ளையை தான்
தேர்ந்தெடுத்தேன். அவங்க சொல்றாங்க, குணமான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து நீ என்ன பண்ண போற? உன் பொண்ணை கடைசி காலத்துல காப்பாத்தணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு படிப்பு வேணும்ல, எதுவுமே இல்லாம இப்படிப்பட்ட ஒருத்தனை உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி பேசுற. ஏற்கனவே ரோகிணிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் இதே மாதிரிதான் முட்டாள். இப்ப இதே மாதிரி உன் சின்ன பொண்ணுக்கும் இதே மாதிரி முடிவு பண்ணியிருக்க. அட்லீஸ்ட் துர்காவுக்கு கல்யாணம் பண்ணும் போதுமாவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவங்க நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரியும், உன்னை போய் வந்துட்டு எப்படிதான் சாமுண்டீஸ்வரி செலக்ட் பண்ணாலோ. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கிராமத்தை பத்தி கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னதோட கார்த்தி டக்குன்னு அவங்கள பார்த்து இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி தொடர்ந்து இங்கிலீஷ்லயே பேசுறத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹாய் ஐஎம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரியும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்பதான் மயில்வாகனன் நினைக்கிறாரு, அது சரி, யாரு என் மாப்பிள்ளை, எப்படிப்பட்ட ஆளு, அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, இவரை போய் நீ எப்படி பேசலாம் அப்படின்னு மயில்வாகனம் நினைக்கிறாரு. கார்த்தி பேசி முடிச்சதோட அங்க வந்திருக்கிறவங்க வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அவங்க நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி இருந்த. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ் தான். இதை கேட்டதோட அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு நீங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுனீங்க, பாத்தீங்களா என் மாப்பிள்ளை எப்படி இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி, உன் மாப்பிள்ளைக்கு தன்னடக்கம் ரொம்பவே அதிகம்தான், அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு சரியான நேரத்துல அவரோட திறமையை நிரூபிச்சிருக்காரு. சாரி சாமுண்டீஸ்வரி, நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான், இந்த மாதிரி மாப்பிள்ளைய எங்கே கேட்டாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து இன்சல்ட் ஆகி போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ராஜா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அதை விடுங்க மேடம், அது ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான். ஆனா இவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்படியா மேடம் உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நானும் எதிர்பார்க்கல ராஜா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆனா கடைசியில என்னை எப்படி இன்சல்ட் பண்ணிட்டா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீங்க தான். அந்த மகேஷை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டவங்களும் இந்த மாதிரி பேசணும்னு அவசியமே இல்லை. இவனை பார்த்தா அப்படித்தானே இருக்கான், கிராமத்து ஆளு மாதிரி, அதனாலதான் எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தி பேசுறாங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாரு, இப்ப கூட இந்த சூழ்நிலையை சமாளிச்சது யாரு? மாப்பிள்ளை தானே. ஆனா இன்னும் நீ மாப்பிள்ளையவே குறை சொல்ற. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? இவனுக்கு ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, அதனால பேசியிருக்கான். ஒருவேளை இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருந்துருந்துச்சுன்னா நம்மளும் சேர்ந்து அவமானப்படுற மாதிரி தானே இருந்திருக்கோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, வந்திருக்கிறவங்க எதை பத்தியுமே கேட்கவே இல்லை, ஆனா நீ தான் தேவையில்லாம இவன் அப்படி அவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன். நீ சொன்னதுனாலதான் அவங்களும் ராஜாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டாங்க. சந்திரா, இனிமே யார் வந்தாலும் நான் தான் பேசுவேன், நீ தேவையில்லாம இந்த மாதிரி இடையில புகுந்து பேசுற வேலையை வச்சுக்காத. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங் அப்படின்னு சொன்னதோட சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவ அப்படிங்கிறத என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமாம்மா, இவர் அப்படி என்ன படிச்சிருக்காரு, இப்படி சரளமா இங்கிலீஷ் பேசுவார் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்பதான் ராஜராஜா நினைக்கிறாரு, சும்மாவா, என் மாப்பிள்ள அமெரிக்காவில எல்லாம் போய் படிச்சிருக்காரு, அபிராமியோட பையன் சாதாரண இடத்துலயா படிப்பான் அப்படின்ட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மயில்வாகனம் சொல்றாரு, மாமா, கார்த்தி இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல, இவர் அமெரிக்காவில எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன், ஆனா சூழ்நிலையை சூப்பரா சமாளிச்சிருக்காரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள. மயில்வாகனம் சொல்றாரு, என்னதான் இப்படி அசிங்கப்படுத்தி பேசினாங்க, அடுத்தது கார்த்தி மாப்பிள்ளையையும் அசிங்கப்படுத்தி பேச போறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனா நல்ல வேளை கார்த்தி இந்த சூழ்நிலையை சூப்பரா சமாளிச்சிட்டாரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, கார்த்தி யாருன்னு நினைச்சீங்க, அவரு ஹீரோ. இது கேட்டதும் மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, நீ எங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்ட? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், நான் சும்மா பேசுறத அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எதுவும் படிக்காம பேசிக்கிட்டு இருக்கிறத அப்சர்வ் பண்ற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப பெரிய திறமை. உன்கிட்ட அந்த திறமை இருக்கு ராஜா. நான் கூட என் பொண்ணுக்கு தப்பான ஆளை முடிவு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனா நான் என் பொண்ணுக்கு சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு
சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எங்கப்பா கிளம்புற? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா இதை பார்த்துட்டு, கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த அளவுக்கு சரளமா இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ இவன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் ரொம்ப பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. இந்த குடும்பத்தையே சுற்றி சுற்றி வரான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு வகையில் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது. அதனால தான் என்ன நடந்தாலுமே இந்த குடும்பத்தை விட்டு போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்ட்டு நேராக நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது சந்திரா ஃபோன் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னாச்சு? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு அவன் இன்னைக்கு பேசின பேச்சு பார்த்தா அவங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு சரளமாக இங்கிலீஷ் பேசுகிறான். அவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அவனை பார்க்க கிராமத்தாள் மாதிரி இருந்தான். ஆனால் அவன் இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்தா ஏதோ சிட்டிலேருந்து வந்தவன் மாதிரி இருக்கான். நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே சந்தேகம் இருக்கு சந்திரா, நீ கவலைப்படாத, நான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். சரி, அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் என்கிட்ட டக்குன்னு சொல்லு. இது கேட்டதோட நம்ம சந்திராவும், சரிங்க, அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் நான் உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி நினைக்கிறாரு, கண்டிப்பாக இவன் சாதாரண ஆள் கிடையாது, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் மட்டும் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அதை கூடிய சீக்கிரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சிவனாண்டி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி ராஜி சேதுபதி பேசிக்கிறாங்க. ராஜி சேதுபதி வீட்டுக்கு வந்ததோட நேராக நம்ம பரமேஸ்வரியை பார்த்து, ஏம்மா பரமேஸ்வரி, இன்னைக்கு பேரனும் பேத்தியும் உணவருந்த வந்தாங்களா? அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாங்க, நீங்கள் இல்லாத குறை மட்டும்தான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு பரமேஸ்வரி, என் பேரனும் பேத்தியும் வந்து சாப்பிட்டு போனாங்கல்ல, எனக்கு அதுவே போதும். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ நம்ம பரமேஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க, நம்ம ரேவதி தான் இன்னும் கார்த்தியை ஏற்றுக்கவே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, கூடிய சீக்கிரம் நம்ம பேத்தி கார்த்தியை ஏற்றுப்பா, அது கண்டிப்பாக நடக்கும். என் அப்பா முருகன் 2 பேருமே ஒன்று சேர்த்து வைப்பான். இது கேட்டதும் பரமேஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி கார்த்தி இங்கிலீஷ் பேசுவார் அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் கூட தெரியாதுல்ல. அதனால சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.